ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி தான் மீன் குழம்பும். அது அம்மா சமைக்கும்போது, பாட்டி சமைக்கும்போது, ஃப்ரெண்டு சமைக்கும்போது அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு கைப்பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மீன் குழம்போட டேஸ்ட்டும் மாறும். இன்றைக்கி நம்ம வஞ்சிரம் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மீன் குழம்பு செய்கிறது ரொம்ப பெரிய ப்ராசஸ். எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி தான் உட்காந்து இது 2 மணி நேரம் க்ளீன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நான் தான் எடுபடி. பாட்டினா கதை இல்லாமல் இருக்குமா? நிறைய மீன் கதைங்க சொல்லுவாங்க. மீனை 7 முறை கழுவணுமா, அதுவும் உப்பு மஞ்சள் சேர்த்து. இது எங்கள் பாட்டி எனக்கு சொன்னது. மீன் வலை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு எல்லை வரைக்கும் வீசுவாங்க. அதுக்குள்ளே இருக்கிற எல்லா மீனும் அந்த வலையில் மாட்டியே தீரும். அதில் ஒரு மீன் மட்டும் மாட்டலையாம். நீ மட்டும் மாட்டாமல் எப்படி தப்பிச்ச அப்படின்னு மற்ற மீனெல்லாம் கேட்டப்போ அதுக்கு அந்த குட்டி மீன் அந்த வலையில் மாட்டக்கூடாதுன்னு நினச்சி பயந்து பதட்டமாகி ஓடின மீனுங்க தான் வலையில் மாட்டுச்சு. நான் அங்கேருந்த ஒரு கல் பக்கத்தில் கல்லோட கல்லாக நின்றுட்டேன், அதனால் நான் வலையில் மாட்டலைன்னு சொல்லிச்சான். நிறைய பெரிய பெரிய பிரச்சனைக்கு ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன் தான் இருக்கும்னு நானும் நிறைய இடத்துல படிச்சிருக்கேன். பதறாமல் அமைதியாக இருந்தாலே அந்த ப்ராப்ளம்லேருந்து நம்ம வெளில வந்துடலான்றது தான் எங்கள் பாட்டி எனக்கு சொன்ன அறிவுரை. நீங்களும் என்ன மாதிரி நிறைய கதை கேட்டு வளர்ந்தவங்களா? உங்களுக்கு யார் கதை சொல்லுவா? அவங்க பேரை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன வெங்காயத்தை ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். மீன் குழம்புக்குன்னே ஒரு சட்டி வச்சுருப்போம் நம்ம வீட்டில். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா கனமான இந்த மாதிரி கடாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும் மீன் குழம்பு செய்கிறதுக்கு. கடுகு, வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை, அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம், நல்லா ஒரு கை அளவுக்கு பூண்டு பல் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனேயே நம்ம எங்கே மசாலா சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இது 3 தான் இங்கே நான் சேர்த்துருக்கேன். நல்லா போட்டு வதக்கிக்கலாம். அது நம்ம எண்ணெயில் 1.5 தக்காளியை இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் துண்டாக கட் பண்ணி அதையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். அடுப்பு நல்லா மீடியம் டு ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த தக்காளி நல்லா பொசுங்கிற அளவுக்கு வதங்கட்டும். எலுமிச்சை சைஸ்க்கு அளவுக்கு மேலே கொஞ்சம் நல்லா நிறைய புளியை எடுத்துக்கோங்க. அந்த புளி தண்ணியை தான் நாங்கள் ஊற்றுறேன், இன்னும் புளியை கரைச்சி ஊற்றலை. அரை மூடிக்கு கம்மியாக தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இது நல்லா மைய அரைச்சி இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது கூடயே நாம் இப்போ புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மசாலா தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கொதித்து வரணும். நம்ம குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற நம்ம மீன் துண்டுங்களை இதில் சேர்த்துக்கலாம். நான் இதில் தலை அப்புறம் வால் இது 2த்தையும் சேர்த்துருக்கேன். மிடில் போர்ஷனை எடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். இதில் ஒரு 12 to 14 பீஸ் போட்டிருக்கேன். எப்போவுமே நம்ம மீன் குழம்பு செய்யும்போது இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம மீன் துண்டுங்க கரெக்டாக அதில் மூழ்கி இருக்கும். மீன் துண்டுங்க போட்டு அது ஒரு கொதி வந்த உடனேயே கொஞ்சம் மல்லி இலையும் கருவேப்பிலையும் தூவி சிம்மில் வச்சுருங்க. இப்போ நீங்கள் கரண்டியை போட்டு ரொம்ப நேரம் அதை கிண்டக்கூடாது, ஏன்னா அது உடஞ்சிரும். நீங்கள் வேணும்னா இந்த டைமில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குழம்புலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வர அந்த ஸ்டேஜ் தான் கரெக்டாக நமக்கு குழம்பு குக் ஆகிடுச்சின்னு தெரியும். நல்ல வாசனையாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம வஞ்சிரம் மீன் குழம்பு ரெடி. உப்பு, காரம், புளிப்பு இது 3மே கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் மீன் குழம்பு வேறு லெவல் டேஸ்ட்டில் வந்துருச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் நம்ம வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு புது வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.